சரி, நல்லா கவனிங்க. ஒரு தேர்தல்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கூட்டத்தை பார்த்தோ கைத்தட்டல்களை கேட்டோ எல்லாம் ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் வெறும் சத்தம். உண்மையான வெற்றிங்கிறது களத்துல ஒரு சிஸ்டத்தை நாம எவ்வளவு சரியா இயக்குறோங்கிறதுல தான் இருக்கு. அந்த சிஸ்டத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த ஒரு விஷயத்த மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. தேர்தலுங்கிறது ஒரு பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட் கிடையவே கிடையாது. இது ஒரு சிஸ்டம், ஒரு பெரிய மெஷின் மாதிரி. அந்த மெஷினோட ஒவ்வொரு பாகமும் கச்சிதமா வேலை செஞ்சா மட்டும்தான் வெற்றிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்டம் தானா ஓட்டா மாறாது. அத நாம தான் மாத்தணும். அப்போ என்ன அது சிஸ்டம்? அதை எப்படி நமக்கு சாதகமா நம்ம வெற்றிக்காக வேலை செய்ய வைக்கிறது? வாங்க, இந்த தேர்தல் மிஷினோட 5 முக்கியமான தூண்டுகளை பத்தி ஒன்னா விரிவா பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க பார்க்குற ஒவ்வொரு தேர்தலும் உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். இதோ முதல் மற்றும் மிக மிக முக்கியமான தூண் களப்பணி, அதாவது கிரவுண்ட் கேம். வெற்றிங்கிறது பெரிய பொதுக்கூட்டங்கள்ல முடிவு செய்யப்படுறதில்ல. அது ஒவ்வொரு தெருமுனையில, ஒவ்வொரு வாக்குச்சாவடியில முடிவு செய்யப்படுது. சொல்லப்போனா தேர்தலுங்கிறது தெரு தெருவா, வீடு வீடா, பூத் பூத்தா ஜெயிக்க வேண்டிய ஒரு யுத்தம். இந்த களப்பணியோட இதயமே பூத் நெட்வொர்க் தான். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிள். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் நம்ம ஆட்கள்ல ஒரு பிரத்யேக டீம் இருக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிற நமக்கு சாதகமான ஒவ்வொரு வாக்காளரையும் கண்டுபிடிக்கிறது, அவங்களோட தொடர்பில் இருக்கிறது, அவங்கள ஓட்டு போட வைக்கிறது தான் இவங்களோட முழு நேர வேலை. இவங்க தான் களத்துல நம்மளோட கண்ணும் காதும். இந்த தூணோட வெற்றி எப்படி தெரியுமா அளவிடப்படும்? ஒவ்வொரு பூத்துலயும் நம்ம ஆதரவாளர்கள் லிஸ்ட் எவ்வளவு துல்லியமா இருக்கு, அதுல எத்தனை சதவீதம் பேரை நம்ம ஓட்டு போட வச்சோங்கிறதுல தான் இருக்கு. சராசரியா ஒரு வாக்குச்சாவடியில 1000 வாக்காளர்கள் இருப்பாங்க. இதுதான் உங்க போர்க்களம். இங்க ஜெயிக்கிறதுனா என்ன தெரியுமா? அந்த 1000 பேர்ல எத்தனை பேர் நம்ம பக்கம் இருக்காங்கன்னு நம்ம துல்லியமா கணக்கு வச்சிருக்கணும். தேர்தல் அன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்கள ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம வாக்குச்சாவடிக்கு கொண்டு வரதுல தான் இருக்கு. உங்க பூத் நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த நம்பர் உங்களுக்கு அத்துப்படியா இருக்கும். சிஸ்டம் மட்டும் இருந்தா போதுமா? பத்தாது. அதை இயக்க ஒரு முகம் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம வேட்பாளர். மக்கள் வெறும் சின்னத்தையும் கட்சியையும் பார்த்து ஓட்டு போடுறதில்ல, அவங்க ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் நம்மளோட இரண்டாவது தூண். நீங்க மக்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போது அவங்க மனசுக்குள்ள இந்த 3 கேள்விதான் ஓடும். 1, இவரை நம்பலாமா? 2, இவர் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா? 3, நாளைக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம சமுதாயத்துக்காக வந்து நிப்பாரா? இந்த கேள்விகளுக்கு உங்க பேச்சால் இல்ல, உங்க செயல்பாடுகள் மூலமா ஆமுன பதில் சொல்லிட்டீங்கன்னா அங்க நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை தான் ஓட்டா மாறும். இந்த தூணோட வெற்றி மக்கள் உங்க மேல வைக்கிற அந்த நம்பிக்கையில தான் அளவிடப்படுது. அடுத்து 3வது தூண் பாருங்க. அரசியலுங்கிறது உணர்ச்சிகளை தாண்டி ஒரு பக்கா கணக்கு விளையாட்டு. அதுதான் கூட்டணி கணக்கு. வாக்குகளை எப்படி ஒருங்கிணைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா தேர்தல் முடிவே நம்மளால மாத்த முடியும். இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். ஏ கட்சி 40% ஓட்டு வாங்குது, பி கட்சி 35%, சி கட்சி 25% வாங்குது. இப்ப என்னாச்சு? எதிர்க்கட்சிகளோட வாக்குகள் பி சின்னு 2ஆ சிதறி போனதால மெஜாரிட்டியே இல்லாத ஏ கட்சி ரொம்ப சுலபமா ஜெயிச்சிடுது. ஆனா இப்போ இத பாருங்க, பி கட்சியும் சி கட்சியும் கூட்டணி வச்சுட்டாங்க. அவங்களோட மொத்த வாக்கு சதவீதம் இப்போ 60%. இப்போ என்னாச்சு? ஏ கட்சி தோத்துருச்சு. இதுதான் கூட்டணி கணக்கோட பவர். சிதறி கிடக்கிற வாக்குகளை ஒன்னு சேர்க்கும்போது ஆட்டமே தலைகீழா மாறிடும். இந்த தூணோட வெற்றி இந்த நம்பர்ஸ்லயே பளிச்சுன்னு தெரியும். இப்போ கடைசி 2 தூண்கள். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பல மாசமா நாம செஞ்ச உழைப்பு ஒரே ஒரு நாள்ல பரிசோதிக்கப்பட போகுது. அதுதான் தேர்தல் நாள். அன்னைக்கு களத்துல நம்ம எப்படி செயல்படுறோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. பிளானிங் எல்லாம் முடிஞ்சது, இப்போ செயல்பாடு மட்டும்தான். தேர்தல் அன்னைக்கு நம்ம செக்லிஸ்ட் இதுதான். 1, நம்ம ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் கையில இருக்கணும். 2, நம்ம வாலண்டியர்ஸை சரியான இடத்துல நிறுத்தணும். பூத் வாசல்ல யார் நிக்கணும், ஓட்டர் ஸ்லிப் யாரு கொடுக்கணும்னு பிரிச்சு வேலை கொடுக்கணும். 3, வாகன வழிகள். காலையில எந்த தெருவுக்கு வண்டி போகணும், மதியம் எந்த ஏரியாவுக்கு அனுப்பணும்னு பக்கா பிளான் இருக்கணும். 4, எல்லா டீம் கூடவும் கம்யூனிகேஷன் கட்டாகவே கூடாது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம ஆதரவாளர்களை எப்படியாவது வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வைக்கணும். நம்ம மொத்த சிஸ்டத்தோட வெற்றியும் இந்த ஒரு நாள் செயல்பாட்டுல தான் அடங்கியிருக்கு. இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தல் அன்னைக்கு நடக்கிற ஒரு சின்ன கோஆர்டினேஷன் மிஸ்டேக் கூட பல மாச உழைப்பை வீணாக்கிடும். அந்த ஒரு நாள் ஒரு போர் மாதிரி. ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். நம்ம ஒவ்வொரு வேலையும் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும். ஆக வெற்றியோட அந்த 5 தூண்கள் இதுதான். பூத் வரைக்கும் இருக்கிற வலிமையான நெட்வொர்க், மக்கள் மனசுல நிக்கிற வேட்பாளர், தப்பில்லாத கூட்டணி கணக்கு, நம்ம ஆதரவாளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வர்றது, அப்புறம் தேர்தல் அன்னைக்கு எந்த சொதப்பலும் இல்லாத கச்சிதமான செயல்பாடு. இந்த 5மே ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைச்சிருக்கு. ஒண்ணுல கோட்டை விட்டா கூட மொத்த சிஸ்டமும் செறிஞ்சிடும். இறுதியா இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஆரவாரமும் கைத்தட்டல் சத்தமும் வெற்றியை தராது. அந்த சத்தத்துக்கு பின்னாடி அமைதியா வேலை செய்யற ஒரு சிஸ்டம் தான் வெற்றியை தரும். வெளியில தெரியற மாயைய நம்பாதீங்க. திரைக்கு பின்னாடி இயங்குற இந்த மிஷினோட சக்தியை புரிஞ்சுக்கோங்க. இதுமே ஒரு தேர்தலை பார்க்கும்போது
நீங்க மேடையில இருக்கிற கூட்டத்தை மட்டும் பாப்பீங்களா இல்ல இந்த வெற்றி சிஸ்டம் திரைக்கு பின்னாடி எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிப்பீங்களா? யோசிங்க.